டெல்லிக்கு மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்னுடைய பெயரை சொல்லி சொன்னார். இதில் தான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியதானே. பிஜேபி கூட்டணி போயிருக்காங்க. ஆனால் எடப்பாடி என்ன சொல்கிறாங்க, முன்னாள் அமைச்சர் என்ன சொல்கிறாங்க, இந்த பிஜேபி கூட்டணியில் டிடிவிக்கு ஓபிஎஸ்க்கு இடம் இல்லைன்னு திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பாஜகவின் தமிழ்நாடு தலைவர் அவர்கள்ட்ட இந்த கேள்வியை கேளுங்க. அவருக்கு சரியான, ஏன்னா என்டிஏ கூட்டணியின் சேர்ந்த தமிழ்நாடு பிரிவின் தலைவர் அவர், பாஜகவுடைய தலைவர், அவர்கிட்ட கேள்வி கேட்டிங்கன்னா அவருக்கு உங்களுக்கு இதுக்கு சரியான பதிலை சொல்லுவாங்க. நாங்கள் என்டிஏ கூட்டணியில் இணைந்துதான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டோம். அந்த கூட்டணி தான் இன்று வரை இருக்கின்றோம் என்ற நிலைப்பாடு இருக்கிறது. எங்களை பொறுத்தவரையில் எங்களை இணைக்காமல் அதிமுக வெற்றி பெற முடியாது. இன்னும் தேர்தலுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்கு, அதுக்கப்புறம் நாள் இருக்கு, அதை பற்றி பேசுவோம். எதிரணியில் இருக்கிற மெயினான கூட்டணி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி. ஆனால் அந்த கட்சி இப்போது பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறார். நான் பேசிய அளவில் நான் ஒரு ஊராக போகும்பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நண்பர்களும் இருக்கிறார்கள். அந்த கூட்டணியை கீழே இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அந்த கூட்டணியை விரும்பலை. அந்த கூட்டணியை வச்சா தான் நமக்கு வாக்கு வரலன்னு சொல்லி 2021 அப்புறம் தேர்தலில் தோல்வி அடைந்த பின்னர் 2024 தனியாக நின்னோம். 2025 அதாவது 1 வருஷம் கூட நான் ஆகலை. இன்னும் 1 வருஷம் ஆகிறதுக்கு முன்னாடி எதுக்கு மீண்டும் அவங்க கூட போய் கூட்டணி வச்சோன்றது ஒரு கேள்வி கேட்குறாங்க. அது நியாயமான கேள்வி. கூட்டணி குறித்த அறிவிப்பு உரிய நேரத்தில் சரியான முறையில் உங்களுக்கு அறிவிக்கப்படும் என்பதையும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இனி DMDK 2.0 ஸ்டார்ட். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எங்கள் மருத்துவரையா அவர்களும் சென்னை அன்புமணி அவர்களும் சேர்ந்து முடிவெடுத்து தேர்தலை சந்திப்போம். மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கு பேசிட்டு இருக்கிறாங்க. வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் இன்னும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் சொல்லிக்கிட்டு இருந்த சூழலில் தான் நத்தம் விஸ்வநாதன் ஒரு விஷயத்தை தெளிவாக சொன்னார். அதாவது இந்த கூட்டணியில் டிடிவிக்கும் ஓபிஎஸுக்கும் இடம் இல்லை அப்படிங்கிறத அவர் தெளிவுபடுத்தினார். இந்த சூழலில் தான் அதுக்கு பதிலளிக்கிற விதமாக டிடிவி தினகரன் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. இந்த கூட்டணி விவகாரம் தொடர்பாக நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிற முடிவை எடப்பாடி எடுக்கக்கூடாது, அதை முடிவெடுக்க வேண்டியது நயினார் நாகேந்திரன், அதாவது தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தான் அந்த முடிவை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் குறிப்பிட்டிருக்காரு. இப்போ இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இருக்கணும் அப்படிங்கிற முடிவை எடுக்க வேண்டிய இடத்துல எடப்பாடி இருக்காரா, நயினார் இருக்காரா அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இந்த நேரத்தில் எழுந்து நிற்குது. அந்த கூட்டணிக்குள்ளே இந்த குழப்பங்கிறதே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிற சூழலில் தான் இப்போ அடுத்து பாமகவை பொறுத்த வரைக்கும் மருத்துவர் ராமதாஸும் அன்புமணி ராமதாஸும் சேர்ந்து விரைவில் நல்ல முடிவை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஜி.கே. மணி குறிப்பிட்டிருக்காரு. ஆனாலுமே கூட அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையிலான அந்த மோதல் அப்படிங்கிறது இன்னும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. இதில் பாமகவுடைய நிலைப்பாடு என்னங்கிறது அடுத்த கேள்வி. இன்னொன்று தேமுதிக, அவங்க ஏற்கனவே அந்த கூட்டணியில் இருந்தாலுமே கூட இப்போது நாங்கள் அந்த கூட்டணி குறித்த அறிவிப்பை உரிய நேரத்தில் முறைப்படி அறிவிப்போம், இப்போ நாங்கள் எந்த கூட்டணியில் இல்லை அப்படிங்கிறது தான் அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தோடைய கருத்தாக இருக்குது. இப்போ இவங்க அடுத்து எங்கே போகிறாங்க, அதாவது தேமுதிகவும் பாமகவும் எங்கே போகிறாங்கிறது அடுத்த கேள்வியாக இருக்குது. இதெல்லாம் தொடர்பாக தான் இன்றைய கேள்விகள நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க அரசியல் விமர்சகர் சூர்யா சேவியர், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிலிருந்து முனவர் பாசா, வழக்கறிஞர் அக்னீஸ்வரன், இவர்களோடு அதிமுகவுடைய முன்னாள் எம்பி கேசி பழனிசாமி, அதே போல் மூத்த பத்திரிகையாளர் பிரியன். அனைவருக்கும் வணக்கம். கேசிபிட்டிருந்து நிகழ்ச்சியை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். டிடிவி தினகரன் இந்த விஷயத்தை தெளிவாக குறிப்பிட்றாரு. அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்த கட்சி இருக்கணும், எந்த கட்சி இருக்கக்கூடாது அப்படிங்கிற முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பு, முடிவெடுக்க வேண்டியது பாஜகவுடைய தமிழ்நாடு தலைவர் நயினார் நாகேந்திரன்ட்ட தான் இருக்குது, அது எடப்பாடி கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த கூட்டணிக்கான தலைமையாக இவரோட தலைமையில் தான், அதாவது எடப்பாடி தலைமையில் தான் இந்த கூட்டணி அமைய போகுதுன்னு ஏற்கனவே அமித்ஷா சொல்லிட்டு போனாலுமே கூட இப்போ டிடிவி இப்படி குறிப்பிட்றதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? அகில இந்திய அளவில் என்டிஏ கூட்டணி என்பது பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணியாக இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக தலைமையில் அந்த கூட்டணி
சட்டமன்ற தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பது விருப்பமாக இருக்கிறது. ஆனால் மக்கள், தமிழ்நாட்டு வாக்காளர்களும் சரி, அதிமுக கட்சிக்காரங்களும் சரி, மத்தியில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியும் ஒரு வலிமையான, ஒன்றுபட்ட, எல்லோரையும் உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த அதிமுக தேவை என்கிற அந்த எதிர்பார்ப்பு பெரிய அளவில் இருக்கு. ஒருவேளை வலிமையான ஒன்றுபட்ட அதிமுகவாக இருந்தால் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த கூட்டணி தேர்தலை சந்திக்கலாம். ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி இன்னும் அதிமுகவில் தலைமையை தக்க வைத்துக் கொள்வது மட்டுமே தன்னுடைய நோக்கம், திமுகவை அகற்றி அதிமுகவை ஆளுகிற கட்சியாக உருவாக்குவதில் அவருக்கு ஒரு போதிய முக்கியத்துவம் அவர் தராவிட்டால் நிச்சயமாக அந்த பொறுப்பை பாரதிய ஜனதா கட்சி எடுத்துக்கும். இப்போ நீங்கள் சமீப காலங்களிலே கூட பார்த்தீங்கன்னா, இந்தியா பாகிஸ்தான் வார் ஆகட்டும், இப்போ நடந்து கொண்டு இருக்கிற டாஸ்மாகோட அமலாக்கத்துறையினுடைய ரைடு ஆகட்டும், களம் இப்பொழுதும் பாஜக வெர்சஸ் திமுக என்கிற அளவில் மட்டும்தான் தயார்படுத்தப்படுகிறது. இப்போ தொலைக்காட்சிகளில், செய்திகளில் அதிக அளவில் பேசும் பொருளாக பார்த்தீங்கன்னா பாஜக எதிர்ப்பு, திராவிட சித்தாந்தங்களில் திமுக, ஆளுகிற திமுகவை எதிர்த்து பாஜகவினுடைய அரசியல், இதை மையமாக கொண்டு தான் சமீப கால அரசியல் நடவடிக்கைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் எது எப்படி இருந்தாலும் கூட்டணியில் யார் இருக்கிறார்கள், யார் இல்லை, இது எல்லாமே இன்னொரு 3 மாதங்களுக்கு பிறகு, ஒருவேளை திமுக கூட்டணியில் இருக்கிற சில கட்சிகளே வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரலாம். அமலாக்கத்துறையினுடைய பிடிகள் இருகிற பொழுது அந்த இறுக்கத்தில் திமுக சற்று நிலை தடுமாறலாம். டெல்லியில் எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த அரசாங்கம் வீழ்த்தப்பட்டதோ அது போன்ற ஒரு நடவடிக்கையை, அஸ்திரங்களை பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு கையில் எடுத்திருக்கிறார்கள். எல்லாத்தையும் தாண்டி இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா இப்போ அந்த எண்ணிக்கை நாளொன்றுக்கு அதிகமாக இருக்கு. இன்னும் 2-3 மாதங்களில் அந்த எண்ணிக்கை அதிகமாகிற பொழுது அது ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கலாம். எப்படி இருந்தாலும் ஒரு செப்டம்பர் அக்டோபர் மாதங்களுக்கு பின்னால தான் இந்த கூட்டணிகளில் யார் யார் பக்கம் என்கிற அந்த தெளிவுகள் பிறக்கும். எப்படி இருந்தாலும் போயிட்டு நம்ம விரிவாக இதை பேசலாம். இல்லை, நீங்கள் சில முக்கியமான விஷயங்களை முன் வச்சிருக்கீங்க, நம்ம தொடர்ந்து மற்றவர்கிட்ட போட்டு. சூர்யா, இப்போ கேசிபி நான் இதை பற்றி அதிமுகவை பற்றி கேட்டபோது, பாஜகவை பற்றி கேட்டபோது, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய சில கட்சிகள் கூட இந்த பக்கம் வரலாம், கணக்குகள் மாறலாம் அப்படின்னு சொல்லி ஒரு புது கணக்கு அவர் சொல்கிறாரு. அதை எப்படி எடுத்துக்கிறீங்க நீங்கள்? நிச்சயமாக அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா 2019 இப்போ வரைக்கும் அந்த அணி தொடர்ந்து இணைஞ்சு தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 கட்சிகள் திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க. திமுக, காங்கிரஸ், விசிக, சிபிஎம், சிபிஐ, மதிமுக, ஐயுஎம்எல், மாமக, மானிமா, தாவாக்கா, கொங்கு, கருணாஸ், தமிம் அன்சாரி, பார்வர்டு பிளாக்கு, பொன்குமார், எர்ணாவூர் நாராயண, ஆதித்தமிழர் பேரவை, முருகவேல் ராஜன், திருப்பூர் அல்தாப், ஸ்ரீதர் வாண்டையார், இவ்வளோ பேர் இருக்காங்க. இதில் யார் வெளியேறாங்கன்னு அன்னை கேசிபி தான் சொல்லணும். ஏன்னா 20 பேர் நான் யாருன்னு சொல்லிட்டேன். இவங்க யாரும் வெளியேறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. கருத்து வேறுபாடுகள் பேசுவாங்க. இப்போ சிபிஎம் ஒன்று சொல்லணும், விசிகா ஒன்று சொல்லணும். இது ஒரு ஜனநாயகத்தில் உள்ள அடிப்படை. ஆனால் மீதி அந்த அப்படி வெளியேறி வருது, அல்ல திமுகவே சலசலத்து போயிடும் அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி அப்படின்னு அண்ணன் கேசிபி சொல்கிறது எந்த வகைன்னு தெரியலை. அது பாஜக நெருக்கடி எந்த வகையில் நெருக்கடி கொடுத்தாலும் அதை நாங்கள் எதிர்கொள்வோம்னு முதலமைச்சர் என்ன செய்கிறாரு, ரொம்ப டிக்ளேர் பண்ணிட்டார். இது ஒரு பக்கம். ரெண்டாவது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதிமுக நீங்கள் கடந்த காலத்தில் உதாரணங்கள் இருக்குது. முரண்பாடு கொண்டவர்கள் எல்லாம் ஒரு அணிக்குள்ளே நின்று போட்டியிட்ட வரலாறெல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் பாஜகவோட அதிமுக கூட்டு, தினகரன் எல்லாரும் பாஜகவோட கூட்டு அப்படின்னு என்ன செய்வாங்க, இவங்க ஒரு சீட் ஷேரிங் வாங்கி இவங்க கையில் பிரித்து கொடுத்துட்டு நீங்கள் ஒன்று தாமரை சின்னத்திலே நில்லுங்க அப்படின்னு கூட சொல்லலாம், இல்லை சுயேட்சை சின்னத்தில் நில்லுங்கன்னு சொல்லலாம், எது வேணாலும் நடக்கலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் அதிமுக அல்ல ஓபிஎஸ், அமமுக இவர்கள் எல்லோரும் ஒரே அணியாக நிறுத்துவதற்கு தான் பாஜக என்ன செய்யும், முயற்சிக்கும். அந்த அடிப்படையில் தான் அதை நகட்டுவாங்க. ஆனால்
அந்த பேர வலிமையை அதிமுக கையில் கொடுக்க மாட்டாங்க. பாஜகவே அது கொடுக்காது அப்படிங்கிறது தான். ஏன்னா அதிமுக அப்படிங்கிறது வந்து இவங்க தான், அதிமுக தான் சொல்றாங்க நாங்க தான். ஆனால் எடப்பாடி தலைமையிலன்னு சொல்லிட்டாருல்ல அமித்ஷா தான். எடப்பாடி தலைமை அதிமுக தலைமைன்னு சொல்லிட்டாரு. ஆனா கூட்டணி அரசுன்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. இதெல்லாம் அதுக்குள்ள இருக்கக்கூடிய சில முரண்பாடுகள் இருக்கு. வரட்டு அது எப்படி மூவ் ஆகுறாங்கன்னு. ஆனா என்னன்னா ஓபிஎஸ்ஐயோ அமமுகவையோ அவர்கள் பாஜக என்ன செய்யாது, லூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதில் லூஸ் பண்ணுறதுன்னு சொன்னால் இப்போ அன்னை கேசிபி சொன்ன மாதிரி அந்த கூட்டணியிலேருந்து தேவநாதன் யாதவ் தான் சிறைக்கு போயிருக்காரு. அந்த கூட்டணியில் ஒரு லாஸ் ஒன்று ஏற்பட்டிருக்கு. நீங்கள் அதில் ஜான் பாண்டியன் இருக்கார், தமாக இருக்காங்க, பாரிவந்தர் இருக்கார், ஏசிஎஸ் இருக்கார், பாமக அமமுக இவங்க பாமக இருக்காங்க. பாமகவை பொறுத்த மட்டிலும் என்னுடைய கணி இது என்னன்னு சொன்னால், தொடர்ந்து பாமக வந்து தேர்தல் கூட்டணியில் ஒரு வலுவான பேரத்தை முன்வைத்து தொகுதிகளை பெறுவது அப்படிங்கிறது அவங்க எப்பயுமே வலிமையாக செய்யக்கூடிய ஒரு ஏற்பாடு. இப்போ என்னென்னா அமலாக்கத்துறையினுடைய ஒரு வழக்கு அவர் மேலேயும் இருக்குது. யார்? நம்ம அன்புமணி மேலே. அந்த வழக்கை வைத்து கொண்டு அவர்கள் தங்கள் பேரத்தை இல்லை என்கிட்ட அடிமையா நீ இரு, நான் கொடுக்கறத வாங்கிட்டு நில்லு என்ற ஒரு நிலைப்பாட்டிற்கு வந்துடுவார்களோ என்ற அச்சத்தில் இருந்து இவர்கள் இருவரும் இந்த மாதிரியான காய்களை நகர்த்துகிறார்களோ, ஒரு சண்டை போடுற மாதிரியான ஒரு ஏற்பாடு. ஏன்னா எல்லாருமே ஒரு இடத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு தான் சண்டை போடுறாங்களே ஒழிய பிரிஞ்சுக்கிட்டு ஒன்றும் சண்டை போடலை. ரெண்டா பாமக அன்புமணி பாமக ராமதாஸ்னு பிரியலையே ஒழிய எல்லாரும் ஒரு இடத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சண்டை போடுற மாதிரி காட்டப்படலாம், அது இருக்கலாம். அது ஒரு கட்சிக்குள்ளே ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கூட அவங்க செஞ்சுருக்கலாம். அப்படி தான் இருந்தாலும் பாமக என்ன செய்யும் இருக்கும். அதிமுக கூட்டணியில் இருந்தவர்கள் தேமுதிக, எஸ்டிபிஐ, அதே போல் புதிய தமிழகம், இவங்க 3 பேர் தான் போன தடவை கூட இருந்தாங்க. இப்போ எஸ்டிபிஐ இதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ தேமுதிகவை பொறுத்த மட்டும் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இது வரைக்கும் அதை நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னாலே 2005 செப்டம்பர் 14 தேமுதிக தொடங்கி 2006 அது 8.45% ஓட்டுகளை பெறுகிறது. அதே போல் 2009 10% ஓட்டுகளை பெறுகிறது. 2011 கூட்டு வைக்கிறாங்க, கூட்டு வச்சு 7.88% ஓட்டுகளை வாங்குகிறது. 2014 என்டிஏ அலையன்ஸுக்கு போகிறாங்க, 5% ஓட்டாக குறைகிறார்கள். 2016 104 தொகுதி அந்த மக்கள் நல கூட்டணி அதில் போட்டு 1% ஓட்டு வாங்கினாங்க. அதே போல் 2021 கடைசியாக நடந்த சட்டமன்ற தேர்தலில் அமமுகவுடன் கூட்டணி வைத்து 60 தொகுதிகளில் போட்டியிட்டு 60 தொகுதிகளிலும் டெபாசிட் இழந்து அதில் 28 தொகுதிகளில் நோட்டாவுக்கு கீழே செஞ்சது போனது. இதுதான் தேமுதிக நிலைமை. அப்போ தேமுதிக விஜயகாந்த் இருக்கும்போது இது நடந்தது, இப்போ அவர் இல்லை. அப்படிங்கும்போது தேமுதிகவை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த கூட்டணிக்குள் கொள்வார்கள் என்பது புரியாத ஒரு விஷயந்தான். அவர்களை தனித்து கூட கழட்டி விடுறதுக்கான வாய்ப்புகள் ஒரு புறம் இருக்குது. அதுக்கடுத்து தாவேக்கா, அது என்ன கதிக்கு ஆக போகுதுன்னு தெரியலை. இதுதான் பொதுவான தமிழ்நாட்டில் அலையன்ஸு. நீங்கள் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கூட்டணியில் 20 கட்சி இருக்குது. இதில் திமுக கூட்டணியில் திமுகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் 3 அணிகளாக நிற்கிறாங்க. அந்த 3 அணிகளாக நிற்கக்கூடிய கட்சிகளுடைய எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னு சொன்னால் 16. இங்கிட்டு 20, இங்கிட்டு 16. 16 3 நிற்கிது, 20 1 நிற்கிது. பெரிய கணக்கோட தான் வந்திருக்கீங்க. சரி, அக்னியோட பார்வையை கேட்டுருவோம். அக்னி, இப்போ வந்து கூட்டணிக்கு தலைமை அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவை அறிவித்தாலுமே கூட டிடிவி தினகரன் சொல்கிறதுங்கிறது எப்படி எடுத்துக்கிறது? அதை வந்து இல்லை நயனார் நாகேந்திரன் தான் முடிவு சொல்லுவார், அவர் தான் அறிவிப்பார் அப்படின்னு சொல்கிறத எப்படி எடுத்துக்கிறது? நீங்கள் கேட்டிருக்கிறீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இடம்பெறும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. தமிழ்நாட்டில் திமுகவில் எந்தெந்த கட்சிகள் இடம் பெற்றிருக்குன்னு சொல்லி நம்முடைய பேராசிரியர் சூர்யா சேவியர் சார் சொல்லிட்டார். எந்தெந்த கட்சி வெளியே போகும்னு சொல்லி அடுத்த சுற்றுல கேசிபி அண்ணன் சொல்லணும். சரி, அதுக்கு கேள்வியும் வச்சிருக்கிறார். இன்னொரு கேள்வி கேட்டிருக்கீங்க, அதாவது முடிவு செய்ய போவது அதிமுகவா பாஜகவா? அது நான் கேட்கல, டிடிவி சொன்னதுலேருந்து தான் அந்த கேள்வி வருது. டிடிவி சொல்கிறாரு அந்த முடிவு எடுக்க வேண்டியது எடப்பாடி இல்லை நயினார் நாகேந்திரன் அப்படின்றாரு. அது வந்து அவங்க வந்து அரசியலில் ரொம்ப நிதானமாக இருக்கும்போது எடுக்கிற முடிவும் நிதானம் இல்லாமல் இருக்கிற போது எடுக்கிற முடிவும் முரண்பாடுகளாக தெரியும். எனக்கு புரியல. அதாவது இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டில் அதிமுகவுடன் தான் கூட்டணி, அதிமுக தலைமையில் கூட்டணி. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வேட்பாளர். அதிமுகவினுடைய உள் விவகாரங்களில் தலையிட மாட்டோம். இதெல்லாம் தெரிஞ்சுதான் எல்லாரும் இன்னைக்கு பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாங்க. இப்போ அதிமுக தான் தமிழ்நாட்டில் முடிவெடுக்கணும்.
சரி, எத்தனை கட்சி, யார் யார் அப்படிங்கிறதெல்லாம் அதிமுக அந்த கட்சிக்கு மட்டும்தான் பொறுப்பு. ஆனால் எந்தெந்த கட்சி யாரோட சேரணும், எந்தெந்த கட்சிக்கு எத்தனை சீட்டுங்கிறத நீங்கள் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் தான் பேசி முடிவெடுத்து அதிமுகவுடன் தான் நீங்கள் கேட்க வேண்டும். இதுதானே, இது இப்படித்தானே போக முடியும். அப்படித்தான் நான் பார்க்குறேன். அவர் சொன்னது அப்படித்தான் புரிஞ்சுக்கணும். இல்லை, இது அரசியல் இதுதானே சார். நீங்கள் இவர் முடிவெடுக்கக்கூடாது அவர் முடிவெடுக்கக்கூடாது என்று சொல்லுவதற்கு அப்படி எதுவுமே சொல்ல முடியாது தேர்தலில். ஆகவே இங்க தமிழ்நாட்டில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் தான் இறுதி முடிவை எடுப்பார். அவர்களுக்கு தேவையான சீட்டுகள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு. இல்ல சார், சிம்பிள் சார், சுத்த விடாதீங்க சார், சிம்பிளா கேட்குறேன் சார். இப்போ வந்து அதாவது டிடிவி தினகரனோ ஓபிஎஸ்ஓ இந்த கூட்டணிக்குள்ள, தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற முடிவை எடுக்கக்கூடியது அப்படிங்கிறது நயினார் நாகேந்திரனா எடப்பாடியா, அதை மட்டும் சொல்லுங்களேன். திரு அமித்ஷா அவர்கள் சொல் போதுமா? ஏன்னா நீங்க கேட்கறது நீங்க என்டிஏ பத்தி தான் என்கிட்ட கேட்குறீங்க. சரி, அதிமுகவுக்கு நான் விளக்கம் சொல்லிட்டேன். சரி, அதிமுக கூட்டணிக்குள்ள இருக்கணுமாங்கிறத யாரு இந்த ரெண்டு பேரும்? சார், அது வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய விங்கில தான் சார் அவங்க இருக்கிறாங்க. சரி, பாராளுமன்ற தேர்தலை எங்கிருந்து சந்திச்சீங்க? அதிமுக கூட்டணியில தான் சந்திச்சீங்க இல்லையே? அவ்வளவுதான் சார். சரி, இப்ப அவங்க கூட நீங்க சேர்த்துக்கலாம் இல்லையா? அப்படிதானே? யார் சேர்த்துக்கலாம்? அதாவது பாஜக யாரை வேணாலும் கூட சேர்த்துக்கலாம். ஆமா, அது அப்படி சேர்த்துக்கிட்டு வந்தா அதை நீங்க சேர்த்துக்குவீங்க. அப்படிதான் சார் முடிவெடுக்க முடியும். நான் இப்படி கேக்குறேனே, நீங்க இப்ப கேக்குறீங்கல, எப்படியாவது இவரை காலி பண்ணி விட்டுறணும். இல்ல அவரை இல்ல அதுதான் ராஜா சாருடைய நோக்கம். இல்ல, அக்கினி என்ன சுத்தி விடுறாரு, சுத்தி விடுறாரு. நீங்க நான் இப்ப கேக்குறேனே, நான் இப்ப நீங்க உங்க படியை கேக்குறேன். 63 கட்சி தமிழ்நாட்டில் இருக்குது. அதுல 12 கட்சி அங்கீகாரம் பெற்ற கட்சிகள். இந்த 2026 தமிழ்நாட்டில் சட்டமன்ற பொது தேர்தல் இருமுனை போட்டியா தான் இருக்கும் அப்படின்னு என்னுடைய பார்வை. சரி, ஆனா 4 முனை போட்டியை சந்திக்க போறோம். அதிமுக தலைமையில ஒரு கூட்டணி, திமுக தலைமையில ஒரு கூட்டணி, அது மாதிரி தாவேகா, அது மாதிரி நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி அவங்க என்னைக்குமே யாரோடையுமே சேரவே மாட்டாங்க. அது தனி சித்தாந்தம்னு வச்சுக்கோங்க. இல்ல சார், தாவேகா சார் என்ன சார் உள்ள போனா விட மாட்டேங்கிறீங்க, இல்ல சார், வெளியில வந்தாலும் ஓபிஎஸ்க்கும் டிடிவிக்கும் கூட்டணியில இடம் இல்லை அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லிட்டாரு நத்தம் விஸ்வநாதன். அப்ப அதை எப்படி எடுத்துக்கிறது? இவர் வந்து நயினார் தான் முடிவு பண்ணுவாரு, இது இவங்க முடிவு பண்ணக்கூடாதுன்னு டிடிவி சொல்றாரு. அதை தான் நான் கேட்கறேன் திரும்பவும். இல்ல சார், சரி நான் இப்படி கேட்கறேனே, உங்களுக்கு அதுக்கும் பதில் சொல்றேன். திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் அதிமுக கூட்டணி பற்றி கேட்டபோது என்ன சொன்னார்? திரு அமித்ஷா அவர்கள் தான் முடிவெடுப்பான்னு சொன்னாரா இல்லையா? ஆமா. அப்ப சொன்னதற்கு பிறகும் நீங்க இல்ல இது திரு நயினார் நாகேந்திரன் தான் முடிவெடுக்கணும் அப்படின்னா நீங்க யாரை காலி பண்றதுக்காக ஒரு கேள்வி எழுப்பி விடுறீங்க? நாங்க எழுப்பல சார், உங்களை சொல்லல, கேட்கல. திரு அமித்ஷா அவர்களே என்ன சொல்லிட்டாரு? அதிமுக தலைமையில் கூட்டணின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்றாரு? பாஜகவினுடைய மரியாதைக்குரிய தலைவர் என்ன சொல்றாரு? எப்ப அந்த கூட்டணி விவகாரம்லாம் திரு அமித்ஷா தாப்பா பாப்பாரு. எதை பொறுத்தளவுல? அதிமுக பொறுத்தளவுல இல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணி பொறுத்தளவுல. அது தெளிவுபடுத்திக்கிறணும். ஆகவே இது மாநில கட்சியினுடைய தேர்தல், இங்க இப்படித்தான் இருக்கும். இதுல நீங்க சொல்றபடி பார்த்தா இப்ப சார் சொல்லும்போது சொன்னார்ல, அதாவது முரண்பாடுகள் இருக்குது. ஆமா சார், ஜனநாயக கட்சினா முரண்பாடு இருக்கணும். ஆனா நீங்க வந்து உடன்பாடோட பல தேர்தலை சந்திக்கிறீங்க. திமுகவினுடைய தலைமையில் இருக்கிறது எல்லா கேள்வி எடுத்தாலும் ஆமா ஆமா அவங்க சொல்றதான் சரி, ஆனா தனி கட்சி நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்றத அடிக்கடி நாங்க ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறோம். சரி, ஆகவே உங்களை பொறுத்தளவில் நீங்க செய்வதெல்லாம் அதிமுக ஜனநாயக கட்சி எல்லாத்தையும் கலந்து பேசி ஒரு முடிவெடுக்கிறது. ஆனா பிற கட்சிகளுக்காக திமுகவே ஒரு முடிவெடுத்து அது சிலம்ப ஆடிக்கிட்டே இருக்கிறாங்க. அது 2026 நடக்காது. இன்னொரு விஷயம் போகும்போது சூர்யா சேவி சார் ஒரு பால் அடிச்சு விட்டு போனார். அது 6 4 தெரியல. என்ன பொறுத்தல அதை நான் ஏத்துக்கறல. பாமக வந்து பேரம் பேசிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. நான் கேட்கிறேன், பல தேர்தல்ல எந்த கருத்துமே சொல்லாம திமுக சொல்லுவதெல்லாம் சரின்றாங்களே, அப்ப அதுக்கு எவ்வளவு பேரம் பேசி அவங்கள பூரா வெளியேற்ற விடாம பாத்துக்கிட்டீங்க?
2021 3.8% எடுத்த பாட்டாளி மக்கள் கட்சி அன்னைக்கு அதிமுகவுடன் கூட்டணி, 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் சேர்ந்த கூட்டணி. அப்ப அது 4.2 இருந்தது. 2011 இருந்து எடுத்துட்டு வரார் சூர்யா சேவியர் சார். ஏன் நீங்க லேட்டஸ்டா எடுக்க மாட்டீங்களோ? ஆகவே பேர வலிமை என்பதை தாண்டி அது தத்தமது வாக்குகளை நிலைநிறுத்தி கொண்டிருக்கா இல்லையா, அதுதான் நம்ம பார்க்கணும். இன்னொன்னு சார், இவங்களோட சேர்ந்துட்டா சித்தராயிருவாங்க, சேராட்டி இவங்கள பித்தர்னு பேசக்கூடிய ஒரு ஜனநாயக அமைப்பை திமுக கட்டமைச்சிட்டு இருக்குது. இந்த தேர்தலில் நீங்க என்ன வேஷம் போட்டாலும் திமுக தொடர்ந்து 2வது முறையாக இதுவரைக்கும் சரித்திரத்தில் வென்றதில்லை. இப்போதும் அதான் நடக்க போகுது. சரி, 71 76 வென்றிருக்காங்க 2 தடவை. அது சும்மா இப்படி ஒரு கட்டமைப்பு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ரைட், நம்ம முனவர்ட்டையும் கேட்டுருவோம். அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு டிடிவி தினகரன் பேச்சை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? யார் முடிவு செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இங்கே வந்து எடப்பாடியா இல்லை நயினாரா? சார், தமிழ்நாட்டை பொறுத்தவரை எடப்பாடி தலைமையிலே தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தல் களத்தை சந்திக்க இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்கு நடக்கின்ற பொழுதே தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் மூப்பனாருடைய மகன் ஜி.கே. வாசன் பாரதிய ஜனதா கூட்டணியிலே எடப்பாடியாரையும் கொண்டு வந்து அவர் தலைமையிலே நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று முயற்சித்தார். அது முடியாமல் போனது. இப்பொழுது அதிமுக தலைமையிலே பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அமைத்து தேர்தல் களத்தை சந்திக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த பாராளுமன்ற தேர்தலை சந்தித்த அத்துணை கட்சிகளையும் தேசிய ஜனநாயக கூட்டணி அவர்களுக்கு தேவையான தொகுதிகளை பெற்றுத்தரக்கூடிய வேலையை கண்டிப்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா செய்வார். அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. அதை போலவே அதிமுக இந்த தேர்தலை பொறுத்தவரை எடப்பாடியாரை முதலமைச்சராக்குவதற்கான தேர்தல். அந்த அடிப்படையில் எடப்பாடியாரை பொறுத்தவரை அவர் எல்லோரையும் அரவணைத்து அனுசரித்து செல்வார் என்பதிலே எங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்று சொன்னால் நாடாளுமன்ற தேர்தல் என்பது மோடியை பிரதமராக்குவதற்கு, சட்டமன்ற தேர்தல் என்பது எடப்பாடியார் தலைமையிலே அவரை முதலமைச்சர். சார், எங்களுக்கு அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை சார். ஒரே ஒன்று தான் சார், இந்த டிடிவி ஓபிஎஸ் இவங்க 2 பேரை எடப்பாடி ஏற்றுக்குவாராங்கிறது தான் சார். சார், நான் என்ன சொல்கிறேன், நாங்கள் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணியில் அவங்க இருந்தாங்க, அது எடப்பாடிக்கு தெரியும்ல. இப்போ என்டிஏ கூட்டணி அதிமுகவோட கூட்டணி வைக்குது. அவங்க எங்களை நம்பி, அதாவது என்டிஏ கூட்டணியை பிரதமர் மோடி வர வேண்டும் என்று நம்பி இருந்தவர்களை கண்டிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி கைவிடாது. அப்படி இருக்கும்போது அதை கண்டிப்பாக எடப்பாடியார் வந்து அதிமுகவில் சீட்டு சேர்க்கிறதோ சீட்டு கொடுக்குறதோ அவர் ஒத்துக்க மாட்டார். ஏன்னு சொன்னால் அவர் அதிமுகவில் உங்களை சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற அந்த கட்சியை தேசிய ஜனநாயக கூட்டணி கைவிட முடியாது. அவர்களுக்கு தேவையான தொகுதிகளை பெற்றுத்தர வேண்டிய பொறுப்பும் கடமையும் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமைக்கு இருக்கு. அதாவது நீங்க சீட், அதாவது பாஜகவுடைய சீட்டுகள்ல இருந்து அவங்களுக்கு பிரித்து கொடுத்துறது. ஆமாங்க, என்டிஏக்கு வேண்டிய தொகுதிகளை நாங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டு அதில் எங்கள் அணியில் இருக்கின்றவர்களுக்கு பிரித்து கொடுக்கின்ற பொறுப்பை நாங்கள் செய்வோம். இப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக அதிமுகவோட இருந்தது. இப்போ மீண்டும் அவர்களை கொண்டு வந்து அதிமுகவில் சேர்க்கின்ற பொறுப்பை கண்டிப்பாக அதை எடப்பாடி செய்வார். ஏனென்று சொன்னால் அவரோடு இருந்த கட்சி அது. எனவே அதை செய்ய வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கிறது. அதை போலவே பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை அவர்களுக்கு இருக்கின்ற ஒரே ஆப்ஷன் என்டிஏ கூட்டணியில் இருக்கிறது தான், தொடர்றது தான். இந்த அப்பா உள்ள சண்டை போடலாம், ஆனால் வந்து 2 பேரும் ஒன்று சேர்ந்து அந்த கட்சியை நிலைநிறுத்த வேண்டும் என்ற கட்டாயம் அவர்களுக்கு இருக்கிறது. எனவே அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தவர்கள் என்ற முறையிலே அவர்கள் அந்த கூட்டணியிலே தான் தொடருவார்கள். ஏனென்றால் அதற்கு காலம் இருக்கிறது. ரைட். அந்த அடிப்படையில் தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில் இருந்த கட்சிகளுக்கு பெற்றுத்தர வேண்டிய தொகுதிகளை கண்டிப்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா பெற்றுத் தருவார். அதே நேரத்தில் எல்லோருடைய நோக்கமும் எடப்பாடியார் தமிழகத்துடைய முதலமைச்சராக வர வேண்டும், திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். இதிலே தான் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இந்த தேர்தல் களம் கண்டிப்பாக வெற்றிக்களமாக அதிமுக கூட்டணிக்கு அமையும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ரைட். பிரியன் சார், உங்களோட பார்வை, அதாவது எடப்பாடியை முதலமைச்சராக்கிறதுக்காக நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து உழைக்க தயாராயிட்டோம் அப்படின்னு சொல்லி முனவர் பாஷா குறிப்பிடுறாரு. எனக்கு என்னென்னா, இப்போ டிடிவி தினகரனுக்கும் ஓபிஎஸ்க்குமான இடம் அப்படிங்கிறத வந்து பாஜகவே வாங்கி அதை பிரித்து கொடுத்துட்டால் கூட எடப்பாடி, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் ஒரே மேடையில் நின்று கைதூக்கி
ஓட்டு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? அதையும் தாண்டி அவங்க நிற்கிற தொகுதியில் ஒரு மனதோட தொண்டர்கள் வேலை பார்ப்பாங்களா? முதல்ல சார், அடிப்படையில் இப்போது முனவர் பாஷா பேசின ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் என்டிஏக்குன்னு தனியாக சீட்டை வாங்கி பிரித்து கொடுப்போம் அப்படின்றார். ஆக்சுவலாக அதிமுக என்னைக்கு கூட்டணிக்குள்ளே வந்ததோ அதுவும் என்டிஏல அதுவும் ஒரு அங்கமாக தான் இருக்குது. என்டிஏல அதிமுகவும் ஒரு அங்கமாக இருக்குது. அப்புறம் என்டிஏக்குன்னு தனியாக சீட்டை வந்து வாங்குறதுன்றது கூட்டணிக்குள்ளே ஒரு கூட்டணியா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஆக்சுவலாக கூட்டணிக்குள்ளே ஒரு கூட்டணியானா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரே மேடையில் கையை பிடிச்சி ஆட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள், கை குலுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள், கையாட்டுறதெல்லாம் வந்து எவ்வளோ தூரம் நடக்கும்னு சொல்ல முடியாது. இந்த கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி அதோட அட்வான்டேஜ் அல்லது டிஸ்அட்வான்டேஜ் எப்படின்னு பார்க்குறேன்னா, அது ரொம்ப குழப்பமான ஒரு விஷயமா இருக்குது. 10 மாதத்துக்கு முன்னாடியே இந்த கூட்டணியை வந்து ஒர்க் அவுட் பண்ணதில் அது வந்து ரொம்ப லாங் டியூரேஷனாக இருக்கிறதுனால பலவிதமான ஊகங்களுக்கு வந்து இடம் கொடுக்குது. ஆக்சுவலாக என்டிஏவில் இருக்கிற கட்சிகள் வந்து அதிமுக தலைமையை ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அமித்ஷா சொல்லிட்டு போயிட்டார், அதிமுக தலைமையில் தான் கூட்டணி, என்டிஏ ஆட்சி அமைக்கும், கூட்டணி ஆட்சி, அதெல்லாம் அமித்ஷா சொல்லிட்டு போயிட்டார். அதெல்லாம் யாரும் மறுக்க முடியாது, அதெல்லாம் ரெக்கார்டில் இருக்குது. எடப்பாடி வேணால் மறுத்துக்கலாம். அதனால் வந்து அதிமுக தலைமையில் கட்சிகள் வரலாம், பல கட்சி, சில கட்சிகள் வரலாம். அவங்க தாவேக்காவுக்கு வேலை போடுறாங்க, கடைசி நேரத்தில் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. பட் பாயிண்ட் என்னென்னா, தினகரன் அண்டு ஓபிஎஸ் அவர்களுடைய நிலைமை தான் இங்கே பிரச்சனையான விஷயம். தினகரனை வந்து கூட சேர்த்துப்பாங்க, அவர் ஒரு தனி கட்சியாக இருக்கிறதுனால அவர் வந்து என்டிஏக்குள்ளே இருக்கலாம், அதில் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஓபிஎஸ்ஸை நீங்கள் எந்த கணக்கில் சேர்த்துப்பீங்க? அவர் தனி மனிதராக இருக்கார், தனி கட்சியாக கூட இல்லை. அவர் இதுக்குள்ளே வந்தாருன்னா அவர் வந்து சுயேட்சை சின்னத்தில் மறுபடியும் நிற்க வேண்டிய அவசியம் இருக்கும். அவரை சேர்த்துட்டாருன்னா உள்குத்து அங்கே நடக்கும் கண்டிப்பாக. அவரை எப்படி சார் வெற்றி பெற விடுவாங்க? அதிமுகவில் அவரை எப்படி வெற்றி பெற விடுவாங்க? அவர் இந்தியா கூட்டணிக்குள்ளேயே இருக்கலாம், அவர் எப்படி வெற்றி பெற விடுவாங்க? அதனால் ஒரு லாங் டியூரேஷனில் பார்க்கும்போது இது ஒரு சிக்கலான ஒரு கேள்வி தான். அதிமுக நினச்சாதான் ஓபிஎஸ் உள்ள வர முடியும். அதே மாதிரி நயினார் நாகேந்திரன் டிசைட் பண்ண முடியாது. நயினார் நாகேந்திரன் டிசைட் பண்ண முடியாது. நீங்க சொன்ன அந்த ஒரு பாயிண்ட் தான், ஒருவேளை எடப்பாடியை கூட அதை வந்து ஒரு மாதிரி சமாதானப்படுத்தி கன்வின்ஸ் பண்ணி அங்கே ஓபிஎஸ்க்கு ஒரு சீட்டை கொடுத்தாலுமே கூட அங்கே ஜெயிக்க விடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை? அவரை ஜெயிக்க விட மாட்டாங்க சார். அவர் ஓபிஎஸ் எந்த விதத்திலும் வலுப்பெறுவதை இபிஎஸ் விரும்ப மாட்டார், அதை எழுதி வச்சுக்கோங்க. தினகரன் கூட ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, பிரச்சனை இல்லை. அவரால் வந்து இபிஎஸ்க்கு எந்த விதத்திலும் ஆபத்து வர போகிறதில்ல. ஆனால் ஓபிஎஸ் எந்த விதத்திலும் பலம் பெறுவதை விரும்ப மாட்டார் இபிஎஸ், அது வந்து அடிப்படையான விஷயம். ரெண்டாவது வந்து நயினார் நாகேந்திரன் வந்து அவர் முடிவு பண்ணக்கூடிய விஷயங்கள் எதுவுமே கிடையாது. அவர் வந்து இப்போ இவர் பேசும்போது சொன்னார், இந்த மாதிரி பாஜக வந்து பழனிசாமி பேசும்போது சொன்னார், பாஜக தான் வந்து ஒரு எதிர்கட்சி ரோலை எடுக்குது அப்படின்னார். ஆக்சுவலாக அண்ணாமலைக்கு அப்புறம் வந்த நயினார் நாகேந்திரன் அந்த எஃபெக்டிவான எதிர்கட்சி ரோலை மிஸ் பண்ணியிருக்கார். ஆக்சுவலாக இங்கே வந்து அதிமுகவும் ரோல் சரியாக எடுக்கலை, பாஜகவும் சரியான ரோல் எடுக்கலை. இது நடுவில் வந்து கொஞ்சம் அண்ணாமலை இருக்கும்போது கொஞ்சம் ஒரு சலசலப்பு, ஒரு கலகலப்பெல்லாம் இருந்தது. இப்போ அதெல்லாம் அடங்கி போச்சு ஆக்சுவலாக. ஸோ இந்த நேரத்தில் வந்து ரெண்டு கட்சியுமே, அதிமுக பாஜக ரெண்டு பேருமே கூட்டணியை பற்றி எந்த வார்த்தையும் பேச மாட்டேன்றாங்க, நல்ல விதமாகவும் பேச மாட்டேன்றாங்க, அது விமர்சனங்களுக்கு பதிலும் சொல்ல மாட்டேன்றாங்க. இந்த மாதிரி தொலைக்காட்சி டிஸ்கஷனில் ஆள் அமைச்சு பேசக்கூட விட மாட்டேன்றாங்க. அப்போ அவங்களுக்கே வந்து ஏதோ ஒரு ரிசர்வேஷன் இருக்குது. ரெண்டு கட்சிகளுக்குமே இது ரொம்ப லாங் டியூரேஷன் இருக்கிறதுனால இது கடைசி கட்ட வரையும் இது எப்படி போகுன்றது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு புரியாத புதிராக தான் இருக்கிறத நான் பார்க்குறேன். இந்த இது அப்படியே நீடிக்குமா? இதை நம்ம சொன்ன உடனே இந்த கூட்டணி உடையணும்னு இவர் ஆசைப்படுறாரு அப்படின்லாம் ஒரு கதையை கட்டி விடுவாங்க. அரசியலில் என்றைக்கு வேணால் எது வேணால் நடக்கும். இது திமுக கூட்டணிக்கும் பொருந்தும். திமுக கூட்டணியில் அங்கே இடப்பட்ட 3 தேர்தலாக ஸ்டாலின் அவர்கள் அதை நல்லா மேனேஜ் பண்ணிட்டு வராருன்றது உண்மை. ஆனால் வரப்போகிற தேர்தலில் சீட்டு பங்கீடுல ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னா தெரியாது நமக்கு. ஆக்சுவலாக அது இப்போ நடக்கும்போது தான் தெரியும். இதுவரையும் ஸ்டாலின் ஒழுங்காக பண்ணிகிட்ருக்காரு. நம்ம தமிழ்நாட்டு அரசியலில் வந்து பல கட்சிகள் வந்து கடைசி நேரத்தில் எப்படி மாறின என்பது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். நமக்கு என்னென்னா இப்போ இருக்கிற நிலைமையில் அதிமுக கூட்டணிக்குள்ளே ஓபிஎஸ்க்கும் தினகரனுக்கும் உள்ள இடம் இருக்கா இல்லையான்றா. மற்ற கட்சி எல்லாத்துக்கும் வேணால் இடம் இருக்கலாம். திமுகலேருந்து பிரிஞ்சு யாராவது வந்து கடைசி நேரத்தில் வந்தால் கூட இடம் இருக்கலாம். அதே மாதிரி வேறு வெளியில் இருக்கிற பல கட்சிகளில் கூட வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை பற்றி நம்ம தனியாக பேச முடியும். ஆனால் ஓபிஎஸ்க்கும் தினகரனுக்கு இடம் இருக்கான்னா தினகரனுக்கு இடம் இருக்கலாம் ஒரு தனி கட்சி. ஓபிஎஸ்ஸுக்கான வாய்ப்போ அல்லது ஈவன் சசிகலாவுக்கான வாய்ப்போ கண்டிப்பாக இபிஎஸ் கொடுக்க மாட்டார் என்பது நிச்சயம் உறுதி. அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். ரைட்டு. கேசிபி சார், நீங்கள் முதல்ல பேசின விஷயத்துக்கு நிறைய மாற்று கருத்துக்களை முன் வச்சாங்க. இப்போ பிரியன் சார் சொன்னது தான், அதாவது மற்ற கட்சிகளை விடுங்க, இவங்க 2 பேருக்குமான இடம் அப்படிங்கிறது அங்கே இருக்குமா அந்த கூட்டணிக்குள்ளே அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்குது.
இன்னொன்னு சூர்யா சேவியர் உங்கள்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டார். நிச்சயமா. எந்த கட்சி வரப்போகுது? திமுக கூட்டணியிலேருந்து இன்னும் கூட சில கட்சிகள் வரலாம், வெளியில் வரலாம் அப்படின்னு சொன்னீங்க. எந்த கட்சி வரப்போகுது குறிப்பிட்டு சொல்லுங்கன்னு கூட கேட்டார். அது லிஸ்ட்லாம் கூட படித்தார். அதுக்கு சேர்த்து பதில் சொல்லுங்கள். அதாவது ஓபிஎஸ் தினகரனை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக என்டிஏ கூட்டணியில் அவங்க வந்து இருப்பாங்க. கேள்வி வந்து பிரியன் சார் சொன்ன மாதிரி ஓபிஎஸ்ஸை அதிமுகவுக்குள்ளே சேர்த்து கொள்வதற்கு எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்வாரா என்பது மட்டும்தான் கேள்வி. ஆனால் நிச்சயமாக இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளே ஓபிஎஸ்ஸை சேர்ப்பதில் எந்த விதமான ஒரு தடைகளும் இருக்காது என்று தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இதையெல்லாம் தாண்டி பொதுமக்களுடைய வாக்காளர்களுடைய எதிர்பார்ப்பு என்பது ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறாராம். அங்கதான் பிரச்சனை. அதாவது என்டிஏ கூட்டணிக்குள்ள ஓபிஎஸ் இருப்பார் அப்படின்னா அவர் வந்து தனித்து விடப்படுவார். அப்போ அந்த கூட்டணி வந்து ஒரு இதாக இருக்காது, ஒற்றுமையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஓபிஎஸ்ஓ அவர் கொடுக்குற 2-3 சீட்டில் அவங்க ஆட்கள் போட்டி போகிற இடத்துலையோ கண்டிப்பாக அதிமுகவோட ஒத்துழைப்பு அங்கே கிடைக்காது. அப்போ அந்த கூட்டணியோட கட்டுப்பாடு குலையும். அதனால எந்த பிரயோஜனம் இருக்கு? ஆக்சுவலா இது வந்து ஓபிஎஸ் தான் டிசைட் பண்ணணும். அவருடைய எதிர்காலத்தை ஓபிஎஸ் டிசைட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். அவர் காலத்தை தள்ளின்னு போயின்னு இருக்காரு. அந்த காலம் ரொம்ப மோசமான காலமாக அவருக்கு அமைய போகிறது. ஆக்சுவலா கேசிபி அதாவது நீங்க இப்படி பாருங்க, விஜய் தனித்து போட்டியிட்டார்னா திமுகவினுடைய வாக்குகளை பிரிப்பார். விஜய் கூட யார் போய் சேர்ந்தாலும் அவங்க பிரிக்கிறது அதிமுக வாக்குகளாகத்தான் இருக்கும். அப்ப அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு அது தடையாக வந்து இருக்கும். விஜய் வெறுமனே அவர் மட்டுமே போட்டியிட்டார்னா திமுகவுக்கு தான் பலகீனம். விஜயோட யார் போய் சேர்ந்தாலும் அது அதிமுகவுக்கு பலகீனம். அப்ப திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி இந்த 2 பிரதான கூட்டணிகள்ல எப்படியும் இவர்களை ஒரு சமாதானப்படுத்தி குறைந்தபட்சம், நான் சொல்றது வந்து அதிமுக ஒன்றுபடாதுன்னு சொல்லல, ஒன்றுபடணும், ஒன்றுபடலாம். ஆனா குறைந்தபட்சம் அந்த என்டிஏ கூட்டணியிலேயாவது எல்லோரையும் ஒருங்கிணைத்து விடுவார்கள். அப்படி செய்தால் மட்டும்தான் ஒரு தேர்தலில் வந்து ஒரு கடுமையான போட்டியை, ஒரு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்க முடியும். அதே போல பேசுறீங்களா? அதுக்கு வாங்க. திமுக கூட்டணியில திமுக கூட்டணியில யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நண்பர் சூர்யா சேவியர் ஒரு பெரிய பட்டியலையே படிச்சாரு. ஆனா இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல தற்பொழுது இந்த கடந்த சில நாட்களாக நடந்து கொண்டிருக்கிற அந்த சோதனைகள், இந்த சோதனைகளை எல்லாம் தாண்டி இதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு. இப்போ டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த அரசாங்கம் வந்து எப்படி வீழ்த்தப்பட்டது? நீங்க இந்த 20 பேர் நீங்க சொல்றீங்க, தொடர்ந்து வெற்றிகளை பெற்றுக்கொண்டு வருவதனால தான் எல்லாரும் ஒன்றா இருக்கிறாங்க. யாருக்கு யாரும் கொள்கை ரீதியாக ஒன்றிணைந்தோ மிக பிடித்து போய் ஒன்றிணைந்தோ இல்லை. அதிமுக ஒன்றுபடாமல் பலகீனமாக இருக்கிற காரணத்தினால திமுக சுலபமாக வெற்றியை பெற்று விடுகிறது. அப்ப வெற்றி பெறுகிற இடத்தை விட்டு விலகி செல்வதில் யாருக்கும் விருப்பம் இல்லை. ஆனால் டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலை போல ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த அமலாக்கத்துறையினுடைய சோதனைகள் ஒரு தாக்கத்தை பெரிய அளவில் தமிழ்நாட்டு அரசியலில் ஏற்படுத்துகிற பொழுது, நீங்க தெலுங்கானாவை எடுத்துக்கங்க, சந்திரசேகர ராவோடைய அரசாங்கம் எப்படி வீழ்த்தப்பட்டது? இதே மதுபான கொள்கைகள்ல தான் வந்து வீழ்த்தப்பட்டது. தெரிந்தே இன்றைக்கு அது ஒரு மிகப்பெரிய விஷயமாக பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுக்கிற அளவுக்கு, மக்கள் அதுல ஒரு தாக்கத்தை கொள்ளுகிற அளவுக்கு திமுக என்ன நினைக்குது? இல்ல எங்க மேல ஒரு பெரிய அனுதாபம் வந்துடும், இப்படி அப்படி எங்களுக்கு கடுமையான சோதனைகள் வருகிற பொழுது எங்களுக்கு அனுதாபம் வரும் நீங்க நினைக்கிறீங்க. கடையில பாட்டிலுக்கு 10 ரூபா கொடுத்து வாங்குகிற எந்த குடிமகனும் அமலாக்கத்துறையினுடைய சோதனைகளை சரி என்று தான் சொல்லுவோம். இல்லை இது தவறு என்று யாரும் சொல்ல மாட்டாங்க. நீங்க பாருக்கு டெண்டரே விடல, ஆனா தமிழ்நாட்டில் பார் நடந்துகிட்டே இருக்கு. இது போல நீங்க அந்த விவாதத்துக்குள்ள போனோம்னா மிகப்பெரிய அளவில் பட்டியலிடலாம். நீங்க ஊழலே செய்யாமல் திமுக பழி வாங்கப்படுகிறது, பாஜக திமுகவை வேண்டுமென்றே அரசியல் காரணங்களுக்காக பலகீனப்படுத்துகிறது என்கிற வாதம் எடுபடாது. சித்தாந்த அரசியல் வாதம் எடுபடாது.
நிச்சயமாக அதில் நடந்திருக்கிற தவறுகள் வெளிக்கொண்டு இப்போ இவ்வளவு நாளா ரித்தீஷ் யாருன்னு தெரியுமா இல்ல அந்த பாஸ்கரன் யாருன்னு சொல்லி யாருக்கு தெரியும்? இன்றைக்கு கூட்டணி விவகாரத்துக்குள்ள வரலாம். இருங்க, நீங்க கேட்டதுக்கான பதிலை சூர்யாட்ட கேக்குறேன். பொழுது சூர்யா, எவ்வளவு பேர் திமுக கூட்டணியில பயணிப்பார்கள்ங்கறத நம்ம பார்ப்போம். சரி, அதிமுக பலவீனமா இருக்கிறது தான் திமுகவுடைய பலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொன்னாரு. அப்படிதானா? நிச்சயமாக அப்படி இல்லை. என்னன்னா இவர்கள் இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் திமுக வெற்றி பெற்று கொண்டே இருக்கிறது, எனவே அவர்கள் பயணித்து கொண்டிருக்கிறார்கள்னு அண்ணே சொல்றாருல. இவர்கள் எல்லோரும் பாஜக எதிர்ப்பு என்பதிலிருந்து ஒருங்கிணைந்து நிற்கிறார்கள் என்பதை மறந்துடக்கூடாது. 2019 இருந்து இந்த எதிர்ப்பிலிருந்து தான் இவர்கள் எல்லோரும் அவர்களுக்கு ஒரு கொள்கை இருக்கிறது. அது ஒரு நேச்சுரல் அலையன்ஸ். நீங்கள் தமிழ்நாட்டினுடைய நலன் ப்ளஸ் பாஜக ஒன்றிய அரசினுடைய எதிர்ப்பு, இந்த இரண்டையும் இணைத்து தான் இந்த அணி நின்று கொண்டு இருக்கிறது. இப்போ அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒன்று ஒரு பெரிய ஆய்வுகளும் வந்திருக்கு. எங்கெல்லாம் மாநில தேர்தல்கள் நடக்க போதோ அங்கெல்லாம் ஈடி போய் என்ன செஞ்சிடும், ஒரு கூடாரத்தை அமைச்சு அங்கே உட்காந்துரும் அப்படிங்கிறது அதுவும் இருக்குது. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலை பொறுத்த மட்டும் அண்ணன் சொன்னார் அந்த ஆட்சி வீழ்ந்து போச்சு அப்படின்னு சொன்னால், அவர் ஒரு ஆல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸ், காங்கிரஸ் பிஜேபிக்கு மாற்றான அவரும் ஒரு மெல்லிய சனாதன சிந்தனையோடு தான் அங்கே இருந்தார். ஆனால் இங்கே ஒரு திராவிட இயக்கம் என்ற ஒரு ஐடியாலஜி ஒன்று இருக்குது. பெரியார், அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா என்பவர்களெல்லாம் எதிர்த்து நின்ற ஒரு அரசியல் இருக்குது. அந்த அரசியலை அதிமுக உறுதியாக எதிர்க்க மாட்டேங்குது என்ற பலவீனத்தில் இருந்து தான் அதிமுக பாஜகவை எதிர்த்து உறுதியாக களத்தில் நின்றிருந்தால் இன்றைக்கு நிலைமையே வேற. ஆனால் அதிமுக அதில் சலசலத்து விட்டது. எனவே எல்லோரும் அந்த கொள்கையிலிருந்து தான் இணைந்து நிற்கிறார்கள் அப்படிங்கிறது ஒன்று. ஈடியினுடைய தாக்குதல் வரலாம், அதெல்லாம் எதிர்கொள்ளுவாங்க, அதெல்லாம் வேற. ஆனால் அது எல்லா மாநிலத்திலும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்படி ஈடியை வச்சு தாக்குதல் திமுக மேல் நடத்திவிட்டால் மட்டும் என்ன செஞ்சிருவாங்க, ஒரு 10 பேரை ஜெயிலுக்கே அனுப்பட்டுமே. ஆனால் மக்கள் எல்லாரும் உடனே அதிமுகவுக்கு ஓட்டு போட்டு இல்லை பிஜேபிக்கு ஓட்டை போட்டு தேர்ந்தெடுத்துருவாங்களா அப்படின்னா அது இல்லை. அது கலை யதார்த்தம் தமிழ்நாட்டில் இல்லை. மீண்டும் திமுக தான் என்ன செய்யும், வெற்றி பெறும். அந்த கலை யதார்த்தமாகத்தான் இருக்கிறது. ஒன்று இந்த அணி என்பது இருக்கு. ஒன்று நான் நீங்கள் கேட்டதில் ஒரு முக்கியமான விஷயம், ஓபிஎஸ் இபிஎஸ் 2 பேரும் எப்படி, நான் என்ன கேட்குறேன், 2 பேரும் தனியாக தானே இருந்தாங்க. மோடி கையை பிடிச்சி முதலமைச்சர் துணை முதலமைச்சர்னு ஆக்கி 2 பேரையும் வசதி விட்டுட்டு போனார்ல, அந்த வேலையை அவர் செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருங்க ஏன் அதை செய்ய மறுக்கிறாங்க? ஏன்னா இவங்க 2 பேரும் பிரிஞ்சிருந்தாங்க, அவங்களுக்கு லாபம்னு அவங்க நினைக்கிறாங்க. இவங்க 2 பேரையும் அவங்களே இணையணும்னு நினைச்சாலும், ஓபிஎஸ் இபிஎஸ் இணையணும்னு நினைச்சாலும் இவங்க இணைய விட மாட்டாங்க. அதுதான் இங்கே உள்ள அரசியலே. அந்த அரசியல் தான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. பிரித்து 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 விட்டு நீங்கள் எல்லாத்தையும் முழுங்கிறனுங்கிறது தான் பாஜகவுடைய அரசியலே. அந்த அரசியல் எல்லா மாநிலத்திலும் நடக்குது. இது எடப்பாடிக்கு ஓபிஎஸ்க்கு தெரியாம இருக்குமா? நல்லா தெரியும், நல்லா தெரியும். அவர்கள் இருவரது பலவீனங்களில் இருந்து இவர் என்ன செய்யறாங்க, காய நகட்டுறாங்க. அதான் சொல்றீங்கல்ல, இடி ஆபீஸ் இங்கே கொண்டாந்து ஈடி இந்த அணியோட அது ஒரு அணி கூட்டணி. அது இந்தியா கூட்டணிங்கிறது இங்கிட்டு இருந்ததுன்னா அது ஒரு ஈடி கூட்டணி அப்படின்னு அந்த பக்கம் இருக்கு. அப்படித்தான் இது நடந்து கொண்டு இருக்கிறது. அப்ப ஈடியை வச்சு மிரட்டலாம், கைது பண்ணலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஆக இந்த மாதிரி ஒன்று அக்னீஸ்வரன் பேசும்போது சொன்னாரு, அதாவது அமித்ஷா முடிவெடுப்பாரு, அங்கே முடிவார். ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது யார் முடிவெடுத்தது? அந்த கேள்வி, அந்த ஆன்ம பலம் ஏன் அதிமுகவுக்கு இல்லைங்கிறதான் கேள்வி. அந்த அம்மையார் இருக்கும்போது நீங்க சொல்லுவீங்களா? அந்த அம்மையார் சொல்லல, அந்த அம்மையார் இருக்கும்போது ஜெயலலிதா என்ற ஆளுமை இருக்கும்போது யாரு அந்த அம்மா வீட்டு வாசல்ல நிக்கிற? இன்னைக்கு நீங்க என்ன ரகசியமா போறீங்களா? எதுக்கு அது தமிழ்நாட்டுல கேட்பாங்களா இல்லையா? கலைஞர் என்ற ஆளுமை இருக்கும்போது கூட தான் மேல சிபிஐ ரைடு நடந்துச்சு, அதெல்லாம் கூட்டணி நடந்துச்சு. அதை பேசுமா? நீங்க டெல்லிக்கு அது அல்ல, இப்ப நீங்க டெல்லிக்கு போறீங்க, நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. யாரும் பண்ண முடியாது. டெல்லிக்கு போறீங்க, நீங்க ஜெயிச்சிருவாங்கன்ற பயப்படுறீங்க பாருங்க. நீங்க டெல்லிக்கு போனீங்க, டெல்லிக்கு ஏன் போனீங்க அப்படின்னு கேட்டா நான் சும்மா வந்தேன். நீங்க 4 கார் மாறி அவர் வீட்டுக்கு ஏன்? நீங்க கூட 1/4 மணி நேரம் பேசுறீங்க, நீங்க 3/4 மணி நேரம் பிரதமரோட பேசுறீங்க. என்ன பேசுறீங்க தெரியுமா? ஆமா, மாநில அரசாங்கம் பத்தி பேசுவாங்க. அதத்தான் எடப்பாடியும் பேச வந்தாரு. எடப்பாடி நீங்க பேசுறது சரி, அப்படி சொல்ல வேண்டியதானே? எப்படி அப்படி சொல்ல வேண்டியதானே? அவர் வந்த அடுத்த செகண்ட் அவர் ஒரு ட்விட்டர் போடுறாரு, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு. அப்புறம் இங்க வர்றாரு. இதெல்லாம் தொடர்ச்சியான நடவடிக்கை தானே. அப்ப அதிமுக பாஜக எதிர்ப்பில் உறுதியாக இல்லை என்பதில் இருந்துதான். ஒன்னொன்னு நான் என்ன கேட்கிறேன், இப்ப முனைவர் பாஷா பேசினார், தமாக போன தடவை தமாகவுக்கு எம்பி சீட்டு கொடுத்தது யார்? ராஜ்யசபா அதிமுக தானே. அவங்க 2 பேருக்கு என்ன முரண்பாட்டில் இருந்து அவர் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போனாரு? அதிமுக கூட்டணி தானே இருந்திருக்கணும். அவரை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போவதற்கு நிர்பந்தம் யார் கொடுத்தா? எடப்பாடிக்கும் தமாகவுக்கும் பிரச்சனை வந்துச்சா? இல்லை இல்லை. அப்ப இங்க யார் அரசியல் செய்கிறார்கள் என்பதை நீங்க நல்லா பாருங்க.
அப்ப இவர்கள் செய்யக்கூடிய இந்த பாஜகவினுடைய அந்த திரைமறைவு அரசியலுக்கு தமிழ்நாட்டில் ஜனநாயகம் பேசிய கட்சிகள் எல்லாம் பால்படுத்தப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அக்னி கையாற்றாரு இல்லைன்றாரு. அதான் உண்மை. அக்னி சார், இப்போ இவங்க பேசுறது எல்லாமே அந்த கூட்டணி அதை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்களே ஒழிய 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் 30% பேர் வாக்களிக்கவே இல்லை சார். என்ன காரணம்? அதிமுகவுக்கு பிரதமர் வேட்பாளர் இல்லை, ஆனால் திமுகவுக்கு பிரதமர் வேட்பாளர் இருந்துச்சுல. ஆனால் நீங்கள் எத்தனை இதில் பண்ணி மேலே டெல்லியில் வந்துட்டீங்க. ஆகவே உங்களை பொறுத்தளவில் நீங்க இது திசை மாற்றி ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க. நீங்க அமலாக்கத்துறை வந்து அண்ணன் கேசிபி அவர்கள் பேசும்போது சொல்றாரு, அதாவது எங்க நடக்கிற அரசியல பாஜகவுக்கும் திமுகவுக்கும் தான் அரசியல் நடக்குது, அதிமுக இல்லைன்ட்டாரு. அப்படி சொல்லல, அவங்க தான் ஃபோக்கஸா இருக்காங்கன்றாரு. ஆமா, ரெண்டு பேரும் ஃபோக்கஸா இருந்து எல்லா வரியும் குறைச்சு விட்டாங்க, எல்லா வளர்ச்சியும் இங்க நாட்டில் நடக்குது. எங்க அமலாக்கத்துறை அப்படிங்கிறது வந்து திரு விசாகன் ஐஏஎஸ் அவர்கள் ஒரு நல்ல அதிகாரி. அந்த அதிகாரியினுடைய அவருக்கு சம்மன் கொடுத்தீங்க, கரெக்ட். அவருடைய வீட்டுக்காரங்களுக்கு அவங்களுடைய மனைவிக்கு நீங்க விசாரிச்சிருக்கீங்களே, அது சரியா? அவங்க பையனை கூப்பிட்டு விசாரிக்கீங்களே, அது சரியா? இது என்ன பார்வையில போகும்? என்ன சார் சொல்றீங்க நீங்க? ஆகவே சார் பொறுங்க சார், நீங்க பேசும்போது நாங்க நல்லா கேட்டுட்டோம், ஆனால நீங்க கொஞ்சம் பொறுங்க. அதனால இங்க நடக்கிறது பேரு வந்து அரக்கோணத்தில் நடக்கிறது அலங்கோலாச்சின்னு எடப்பாடி சொல்றாரு. அங்க நடக்கிறவருக்கு ஒருத்தர் பேரு, அந்த வேலையெல்லாம் அந்த தப்பான செயல்களை செஞ்சவருக்கு பேர் என்ன தெரியுங்களா? தெரியும், சொல்லுங்க. தெய்வ செயல். தெய்வத்துக்கே ஏக்காத செயலை செஞ்சுட்டு தெய்வ செயல். என்ன சார் இது? இதெல்லாம் மக்கள் மத்தியில் சரின்னு நினைக்கிறீங்களா? ஆகவே யார் அந்த சார் போய் யார் அந்த ரித்தி போய் அப்படியே மாறிக்கிட்டே இருக்கு. அது ஒரு விஷயம். இதெல்லாம் மக்கள் மத்தியில் ஏற்புக்கூடியதான்னு நான் கேட்கிறேன். இன்னொரு விஷயம், இன்னொன்று இவங்க சொல்லும்போது சொன்னாங்கல்ல, அதாவது இவங்க வந்து இந்த கூட்டணி ஏற்காத கூட்டணி, அதை பத்தி ஏன் நீங்க கவலைப்படுறீங்க? நீங்க தான் ஏற்கிற கூட்டணியாச்சே, உங்ககிட்ட இருந்து யாருமே வெளியே வராத கூட்டணியாச்சே. பிறகு ஏன் அந்த கூட்டணி எத்தனை சீட்டு, எங்க போகும், ஏது போகும்? என்னை பொறுத்தளவில் இங்க தமிழ்நாட்டில் திமுக அதிமுக இது சட்டமன்ற தேர்தல் ஆகையினால திமுகவுக்கு அதிமுகவுக்கு தான் போட்டியே ஒழிய, இருந்தாலும் பிற கட்சிகள் கூட்டணி அமைக்க வேண்டும். அது தேசிய கட்சி தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இருக்கட்டும் பாஜக இருக்கட்டும் இங்கே கால் பதிக்க முடியாது. இல்ல சார், இல்ல சார், அவரு சூர்யா கேட்டது இங்க திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அதுல முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது வந்து திமுகவுடைய தலைவர் மு க ஸ்டாலினுக்கு தான் இருக்கு. மத்த கட்சிகள் அடிமையா? இருங்க சார், அங்க அவர் முடிவெடுக்கிறார் இல்லையா அந்த கூட்டணியில, அப்படி அந்த முடிவை வந்து தைரியமா எடப்பாடி எடுப்பாரு அப்படின்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அது அமித்ஷா எடுப்பாருன்னு ஏன் சொல்றீங்கன்னு தான் கேட்கிறாரு சார். நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் சார், தேசிய ஜனநாயக கூட்டணியில சார் இவங்க பெரும்பான்மையை விட அதிக வாக்குகள் பெற வேண்டும் என்பதற்காக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது கட்சியை காப்பாற்ற தெரியும். யாரும் கோளாறு சொல்ல தேவையில்லை. அந்த தலைவர் வந்தாலும் அதிமுகவை யாராலே அழிக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன், திமுகவினாலே அழிக்க முடியல, தேசிய கட்சியினால அழிக்க முடியுமா என்ன? ஆகவே தேசிய ஜனநாயக கூட்டணியில என்னென்ன கட்சி இருக்கு, எந்தெந்த தொகுதி எங்கெங்க அப்படின்றத அமித்ஷா அவர்கள் தான் முடிவெடுப்பாரு. அதுக்கும் வந்து எடப்பாடி பழனிசாமி முடிவு சொல்லுவார் நினைக்கிறீங்களா? அது தேவையில்லை. ஆனால் அதிமுக தலைமையில் தான் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி என்பது கிடையாது. அது திமுகவுக்கும் பொருந்தாது, அதிமுகவுக்கும் பொருந்தாது. அதனால இப்ப ஒன்னே ஒண்ணு, நாம் தமிழர் சீமான் அவர்கள் தனியா இருக்கிறாரு, அப்படியே இருக்கட்டும். அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி, திமுக தலைமையில் கூட்டணி. இப்ப முடிவெடுக்க வேண்டியது எவ்வளவு சீக்கிரம் எடுத்தா அது நல்லது. தாவேகா யார் பக்கம்? சூர்யா ஏதோ குறுக்கிடுறாரு. எனக்கு அதில் ஒரு சின்ன குழப்பம் இருக்கு, நீங்க கேளுங்க முதல்ல. சகோதரர் வந்து இப்போ அது போன தடவை நாங்கள் பிரதமர் வேட்பாளர் யார் இல்லைன்னு சொல்லி அதனால தான் எங்களுக்கு ஜனங்கள் ஓட்டு போடலன்னு சொன்னார்ல. 2014 பிரதமர் வேட்பாளர் யார் உங்களுக்கு? ஜனங்கள் எப்படி அதிமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க? அதிமுகவுக்கு 37 தொகுதி, தர்மபுரியும் கன்னியாகுமரியும் பாமகவும் பாஜகவும் ஜெயிச்சிச்சுல. அன்னைக்கு அந்த 37 தொகுதியில் இவங்க பிரதமர் வேட்பாளர் ஜெயலலிதா அம்மான்னு சொன்னாங்களா? மோடியா லேடியான்னு அந்த அம்மா கேட்டாங்க. இந்த பக்கம் ராகுல் காந்தின்னு நின்னாங்க. அந்த அம்மாவுக்கு எப்படி ஓட்டு விழுந்துச்சு? நான் கேட்குறது அதுதான். அந்த அம்மாவுக்கு இருந்த அன்னைக்கு பிரதமர் வேட்பாளரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் அதிமுகவுக்கு வாக்களித்தார்கள். ஏன் அப்படி நாசமா போனீங்கன்னு கேட்கிற ஒரு பதட்டத்துல அதுக்கு நீ என்ன கேட்கலாம் அப்படின்னு சொன்னா, திமுக தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் நாசமா ஆக்குற வேலையை ஒரு நாளைக்கு 1,18,00,000 பேரை குடிக்க வச்சிருக்கீங்க. பழைய ஓய்வு திட்டம் உங்களால கொண்டு வர முடியுமா? யார் அந்த சார் போய் யார் அந்த ரித்திஷ் தமிழ்நாட்டுல ரயில் நடக்குது,
அந்த ரைட பெருமையா டாஸ்மார்க்னு ஒண்ணு தமிழ்நாட்டுல உருவாக்குனது யாரு? பெருமையா இருக்குது அப்படி உங்களுக்கு. டாஸ்மார்க்னு ஒரு அமைப்பை தமிழ்நாட்டுல உருவாக்குனது யாரு? அப்ப கள்ளச்சாராயம்ன்ற ஒரு அமைப்பை உருவாக்குனது யாரு? 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 யாருங்க? நான் ராஜாஜி போய் கெஞ்சியும் அதாவது கேள்விக்கு நீங்க நேரடியா பதில் சொல்லுங்க சார். கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நீங்க இல்லங்க நீங்க பிரதமர் வேட்பாளர்களுக்கு இல்ல 2026 சொன்னீங்க. இன்னைக்கு 2026 பிரதமர் வேட்பாளர் இன்னைக்கு 2026 எப்படி வாங்குனாங்க? சரி அன்னைக்கு நீங்க எத்தனை தடவை வெற்றி பெற்றீங்க? அது வேற. அது எப்படி அது மட்டும் நீங்க ஜெயிங்கன்னு தான் சொல்றேன். உங்களை ஏத்துக்கறவே இல்ல, எதிர்க்கட்சியாவே இல்ல. 40 நாடாளுமன்றத்துல எல்லாம் வாஷ் அவுட். அதனால இப்ப 2024 உங்களை யாரும் ஏத்துக்கல. இவ்வளவு கோலா செய்யுங்கன்னா இன்னைக்கு ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டமைச்சிட்டு இங்க நடக்கக்கூடிய திரு செந்தில் பாலாஜி உங்களுக்காக அதிகபட்சமாக உழைத்தார். என்னாச்சு? பதவி போச்சு. அதனால திமுக வருத்தப்பட்டுச்சா? திரு விசாகன் ஐஏஎஸ், திருமதி சாந்தி, ராமதுரை, ஜோதி சங்கர் அந்த அதிகாரிகள் மாட்டிக்கிட்டாங்க. அரசாங்கம் காப்பாத்துன்னு நினைக்கிறீங்க? தெரியாது. ஆனால் அதுக்கு பயன்பெற்றவர்கள் இன்னைக்கு காப்பாற்றவும் தெரியல, மக்களையும் காப்பாற்ற தெரியல, அதிகாரியும் காப்பாற்ற தெரியலனா இந்த ஆட்சி மீண்டும் வரும்னு நினைக்கிறீங்க நீங்க? ரைட். பிரியன் ரொம்ப நேரமா குறுக்கிட்டாரு. பிரியன் சார் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இந்த விவகாரத்தை வந்து வேறு மாதிரி திருப்புறாங்க. ஆக்சுவலாக ஏதோ வந்து அதிமுகவுக்கும் என்டிஏவுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரியும், அதிமுக ஒரு தனி கட்சி மாதிரியும், என்டிஏ ஒரு தனி அமைப்பு மாதிரியான ஒரு பிக்சரை வந்து இங்கே ப்ரெசென்ட் பண்ண பார்க்குறாங்க. என்டிஏக்குள்ளே அதிமுக இருக்குது, அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். அதை தவிர்த்துட்டு பேச முடியாது. ஏதோ என்டிஏக்கு தனியாக கோட்டா கொடுப்பாங்க, என்டிஏ தனியாக இருக்குது, அதிமுக தனியாக இருக்கு. அமித்ஷா சொல்லி என்டிஏக்குள்ள அதிமுக வந்துருது. அதுதான் இன்னைக்கு ஃபேக்ட். அந்த அடிப்படையில் தான் நம்ம பேசணும். ஆக்சுவலா அந்த அடிப்படையில் தான் நம்ம பேசணும். அதிமுக வந்து என்டிஏக்குள்ள இருக்கிற அடிப்படையில் ஏதோ அதிமுக தனியா இருக்கிற மாதிரி சொல்லுங்க சார். பேசாம முடிச்சுங்க. தமிழ்நாட்டின் சாவி என்டிஏவும் அதிமுகவும் ஒண்ணுதான் சார். ரெண்டு பேரும் ஒரே குட்டையில் தான் இருக்காங்க, ஒரே இடத்துல தான் இருக்காங்க, ஒரே வீட்டுக்குள்ள தான் இருக்காங்க. தனியா அதிமுக தனி கொடுத்து நடத்துற மாதிரியும் பக்கத்து வீட்டு மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க இங்க உட்காந்து. அதுவே தப்பு முதல்ல. சார் ஏன் சார் குறுக்க பேசுறீங்க? இல்ல நீங்க பேசாம இருக்க சொன்னீங்களே, நீங்க சரியா தான் பேசுறீங்களான்னு கேக்குறேன். அதிமுக தலைமையில் கூட்டணின்னு அமித்ஷா சொல்றாரு, அது எப்படி சார்? சார் கொஞ்சம் இருங்க. என்டிஏக்குள்ள தான் அதிமுக இருக்கு. என்டிஏக்குள்ள அதிமுக ஒத்துக்கோங்க. என்டிஏக்குள்ள அதிமுக இருக்குன்றத ஒத்துக்கோங்க. ஒரு என்டிஏக்குள்ள அதிமுக இருக்கு சார். ராஜா சார் கொஞ்சம் பேச சொல்லுங்க. நீங்க தொடருங்க. அவர் முடிச்சிட்டோம். என்டிஏக்குள்ள அதிமுக இருக்கு. அதிமுக தனியா ஒரு காமிக்கிறதன் மூலமாக இவங்களுடைய நோக்கம் நமக்கு புரியுது. 10 மாசம் கழிச்சு இவங்க ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்காங்க. அந்த பிளான் வேணா பண்ணிட்டு போட்டோம், அது வேற விஷயம். இன்னைக்கு அவங்க கூட்டணியை பற்றி எதுவும் பேச மாட்டாங்க. என்டிஏ தனியாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பாஜக நம்பின்னு இருக்கிறது என்ஃபோர்ஸ்மெண்ட்டை பற்றி, அதோட ஆக்டிவிட்டியை பற்றி நமக்கு கருத்து வேறுபாடுகள் நிறையா இருக்குது. ஆனால் அக்னிபுத்திரன் வந்து அதிகாரிகளை விசாரிக்கிறாங்களே, ஐயோ பாவன்றாரு. இதில் என்ஃபோர்ஸ்மெண்ட்டோட நடவடிக்கைகளே பலது வந்து விமர்சனத்துக்குள்ளார ஒரு விஷயமா இருக்குது. இருங்க கொஞ்சம் இருங்க. விமர்சனத்தை நான் வெளியிலேருந்து பேசுகிறேன். நான் பக்கத்தில் இருந்தால் வேறு மாதிரி பேசுவேன். கொஞ்சம் வெளியில் இருங்க. அதாவது விமர்சனத்துக்குள்ளார ஒரு விஷயமா இருக்குது. கெஜ்ரிவால் கவர்மெண்ட்டில் வந்து லெஃப்டினன்ட் கவர்னருக்கு தான் எல்லா அதிகாரமும். அங்கே வந்து அரசாங்கத்துக்கு அதிகாரம் இல்லை. அதனால் அந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை போடும்போது அந்த கவர்னரும் அந்த பவரை யூஸ் பண்ணும்போது கெஜ்ரிவாலுடைய கட்சி வந்து பின்னாடி போச்சுன்றது உண்மை. இங்கே நிலமை அது இல்லை. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட்டை பொறுத்த மட்டும் இந்த இப்போ நடந்துட்டு இருக்கிற ரைடெல்லாம் பார்த்தீங்கன்னா 2017 2024 வரை 41 எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அந்த 41 எஃப்ஐஆருக்குள்ளே அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட எஃப்ஐஆர் இருக்குது. எந்த எஃப்ஐஆருக்குள்ளே கீழே அவங்க வந்திருக்காங்க உள்ள? அப்போ பழைய மதுபான மந்திரிகள் அவங்க வீட்டிலலாம் ரைடு நடந்ததா? அந்த எஃப்ஐஆர் மேலே நடவடிக்கை உண்டா? நடவடிக்கை கிடையாது. ஸோ என்ஃபோர்ஸ்மெண்ட்டோட நடவடிக்கைகள் அது பார்க்குற மக்களுக்கு தெரியும். அதை வந்து அதிமுக அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்களோ அது அவங்களுடைய விஷயம். அடிப்படையான விஷயம் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் நடவடிக்கையை வச்சே ஒரு தேர்தல் நடத்திடலாம். பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து டெல்லி எலெக்ஷனையும் எதையும் நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது. நான் இப்போ கேட்குறேன், ஜார்க்கண்டில் வந்து ஹேமந்த் சோரனை நீங்கள் பிடிச்சி உள்ளே போட்டிங்களே, இதே அமலாக்கத்துறை உள்ளே போட்டிங்களே, மறுபடியும் ஒரு முதல்வராக வந்தார். மீண்டும் எப்படி வந்தார்? அவர் அவங்களால ஒன்றும் பண்ண முடியலையே. அப்போது தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணால் கூட முடியாத போச்சுன்னா முடியாத போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல.
அப்போது ஒரு உங்கள் கூட்டணியில் நீங்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை ஒரு அங்கமாக வச்சுருக்கீங்க பாஜக கூட்டணியில், அது வேறு விஷயம். அதோட நடவடிக்கைகள் சுப்ரீம் கோர்ட்லேருந்து கீழே இருக்கிற ட்ரையல் கோர்ட் வரையும் பல கோர்ட்டில் விமர்சிக்கப்பட்டிருக்கு. அதனால் திருப்பி ஏதோ என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்துடுச்சு, பெரிய ஒரு பிக்சரை கொண்டு வராங்க திமுகவுக்கு எதிரான, கொண்டு வாங்க, அது திமுக சமாளிக்குமோ எப்படி சமாளிக்குமோ அப்படி அது சமாளிச்சுட்டு போகுது, அவ்வளோதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் தேர்தல் கூட்டணி என்பது திமுகவை பொறுத்தவரை இன்னைக்கு இருக்கிற சூழலில் அந்த கூட்டணியிலேருந்து வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள் தெரியல. 10 மாதம் கழித்து என்ன ஆகும் நான் இப்போ சொல்ல முடியாது. ஆனால் அதிமுக கூட்டணியே அமையல, அங்கே கூட்டணியே இல்லை. எதற்கு என்ன கூட்டணி இருக்குது சொல்லுங்கள்? சீமான் தனியாக இருக்கார், தாவேக்கா தனியாக இருக்குது, அதிமுக பாஜக மட்டும்தான் இருக்குது. மற்றவங்கெல்லாம் வந்து பாமக இருக்கா இல்லையானே தெரியல, அவங்க யோசனையில் இருக்காங்க. தேமுதிக வந்து அதிமுகவோட இருக்கா இல்லையான்னு தெரியல. ஸோ எதற்கு வந்து ஒரு நிலையற்ற கட்சிகள் தான், ஒரு கூட்டணியே இல்லாமல் இருக்கிற கட்சிகள் தான் இருக்கும்பொழுது அந்த ஃபேக்டை நம்ம பேசினாலே ஏதோ திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. அது தப்பு. எதற்கு நிலையற்ற கூட்டணி இருக்கா இல்லையா? எதற்கு ஒரு காம்பேக்டான ஒரு கூட்டணி காமிங்க, நீங்கள் காம்பேக்டான கூட்டணி இருக்குன்னு சொல்லுங்கள். அதில் இன்னைக்கு தேதியில் ஒரு காம்பேக்டான கூட்டணி கிடையாது. அந்த கூட்டணிக்குள்ளே ஆளை சேர்க்கறது வந்து அதிமுக முடிவு பண்ணும். குறிப்பாக ஓபிஎஸ்ஸை சேர்க்கறத பற்றி அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. பாமக தேமுதிகவெல்லாம் சேர்க்கறத பற்றி ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓபிஎஸ் தினகரன் சசிகலாவை சேர்க்கறத பற்றி தான் இங்கே பிரச்சனை. இபிஎஸ் அதை எந்த காலத்திலும் ஒப்புக்கொள்ள மாட்டார் என்பது என் கருத்து. ரைட் முனவர் சார், அதாவது வந்து எதிர்க்க வந்து ஒரு நிலையற்ற கூட்டணி இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு செஞ்சாரு. இன்னும் 9 மாசத்துல ஒரு பெரிய பிளான் இருக்கு அப்படிங்கிறதையும் சொன்னார். என்ன பிளான் அது? இல்லை ஒன்று சொல்கிறேன் கேளுங்க சார். நம்ம சூர்யா சாரும் சொன்னார், தலைவர் வாசன் வந்து அதிமுக தான் எம்பி கொடுத்தாங்க, அவர் அதிமுகவோட இல்லாமல் பாஜகவோட போயிட்டாருன்னு. ஆரம்பத்திலேருந்து பாஜக தலைமையிலான கூட்டணிக்கு அதிமுக வர வேண்டும் என்ற முயற்சியில் தான் தலைவர் வாசன் ஈடுபட்டார். அது பாராளுமன்ற தேர்தலில் சரியாக வரல. தேசத்துக்கு யார் பிரதமர் என்பதற்கான தேர்தல் என்ற முறையில் அவர் மோடி தலைமையிலான ஜனநாயக கூட்டணிக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர் அங்கம் வகித்தார். ஒன்று. ரெண்டாவது வந்து இது வரைக்கும் அவர் அக்னீஸ்வரன் போன தேர்தலில் எங்களுக்கு பிரதமர் வேட்பாளர் இல்லைன்னு சொன்னார். சூர்யா சொன்னார் 2014 உங்களுக்கு பிரதமர் வேட்பாளர் இருந்ததா, 37 சீட் ஜெயிச்சிங்க, 38 சீட் பாண்டிச்சேரி உட்பட 37 சீட் ஜெயிச்சிங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் அன்னைக்கு நிலைமை என்னன்னு சொன்னால் திமுகவும் காங்கிரஸும் தனித்தனியாக நின்றுது, கூட்டணியில் இல்லை, பிரிஞ்சுட்டாங்க. அப்போது அதே நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சு போட்டிட்டாங்க. அவங்க 2 தொகுதியில் ஜெயித்தாங்க. அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் ஜெயலலிதாவுடைய ஆளுமை தன்மையின் காரணமாக ஒருவேளை ஜெயலலிதா துணை பிரதமராக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு மக்கள் அதிமுகவுக்கு வாக்களித்தார்கள். அந்த ஆளுமை தான் இப்ப இல்லையாங்கிறத அவர் கேட்டாரு, வேற ஒன்றும் அவர் கேட்கல. இப்பவும் இருக்கு, ஆளுமை இல்லாம இல்ல. ஆளுமை இருக்கிறதுனால தான் டெல்லியிலேருந்து பறந்து வந்து உள்துறை அமைச்சர் நம்முடைய எடப்பாடியார் தலைமையில தான் இந்த கூட்டணி அப்படின்னு அறிவிக்கிறாரு. அவர்னா எங்க தலைமையில கூட்டணி அறிவிச்சாரு, தேசிய ஜனநாயகத்தை வர வச்சார் இல்லன்னு கேக்குறாரு சார் சூர்யா சார். வர வச்சார் மட்டும் அமித்ஷா எடப்பாடிக்கு வர வச்சாருன்றாரு. கடந்த கால வரலாறையே சொல்றேன். திமுக என்ன பண்ணாங்க, டிஆர் பாலுவையும் கனிமொழியும் டெல்லிக்கு சோனியா காந்தியும் ராகுலையும் பார்த்து தொகுதிகளை முடிவு பண்றதுக்கு அறிவிச்சாங்க. போய் பேசிட்டு அன்னைக்கு வந்து காங்கிரஸ் 8 தொகுதி அப்படின்னு சொன்ன போது சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் கேட்டாங்க, ஏன் 8 தொகுதி, நிறைய கட்சிகள் இருக்குன்னு சொல்ல போது எந்தெந்த கட்சின்னு கேட்கும்போது தமிழ் மாநில காங்கிரஸும் அதில் இருந்தது, அவங்களுக்கு சீட்டு கொடுக்கக்கூடாது, அந்த சீட்டை காங்கிரஸ் கொடுங்கன்னு வாங்கிட்டாங்க. அன்னைக்கே அந்த ஆளுமை இல்லாமல் போச்சு. அவங்க கலைஞராக இருந்திருந்தாருன்னா நாங்கள் யாருக்கு சீட்டு கொடுக்குறோன்னு எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு என்ன சீட்டு வேணுமோ நீங்கள் கேட்டு வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காலம். அதுக்கப்புறம் வந்து இங்கே தொகுதிகள் முடிவு பண்ணாங்க, எந்தெந்த கட்சி எந்தெந்த தொகுதின்னு. அதனால் இன்னைக்கும் டெல்லி தலைமை தான் ஆதிக்கம் செலுத்துது. அவங்க அங்கே போய் தான் இவங்க பேசி முடிவு எடுக்கிறாங்க, காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனை தொகுதின்னு, எந்தெந்த தொகுதின்றதை இங்கே வந்து பேசுகிறாங்க. அதனால் திமுகவுக்கு ஆளுமை தகுதி இருக்குன்னு சொன்னால் அதிமுகவுக்கும் ஆளுமை தகுதி இருக்கு. எங்களை பொறுத்தவரை நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். இந்த தேர்தல் அவர் ஓபிஎஸ் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு நான் சொன்னார். ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரை அவர் வந்து அவரை தோக்கடிப்பாங்களா நீங்கள் சொல்கிறீங்க. அவர் தனியாக பலாப்பழச்சின்னு யாருக்கு தெரியும் சார்? ராமநாதபுரத்தில் அவர் தான் 2வது பிளேஸ்க்கு வந்தார். அதனால் ஓபிஎஸ் எங்கே நின்னாலும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை அவர்களை நம்பி இருக்கிறவர்களை கண்டிப்பாக கைவிடாது. இன்னும் சொல்ல போனால் எடப்பாடியார் தலைமையில் தான் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் செயல்பட போகுது. அதனால் வலுவான கூட்டணி இன்றைக்கு உருவாகி இருக்கின்ற காரணத்தால் எல்லோரும் இதில் பிரிவினை வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். நம்முடைய மரியாதைக்குரிய சூர்யா அசைக்க முடியாத கொள்கை கூட்டணின்னு சொன்னார். பாஜகவோட கலைஞர் கூட்டு வைக்கும் போது திருமாவளவன் அந்த கூட்டணியில் இல்லையா? ப. சிதம்பரம் இல்லையா?
இவங்கெல்லாம் அன்னைக்கு மதவாதமா தெரியலையா? பண்டாரம் பரதேசிகள் அன்னைக்கு புண்ணியவான்களா மாறிட்டாங்களா? சரி, அதுக்கப்புறம் இதே திருமாவளவனும் கம்யூனிஸ்டுகளும் சேர்ந்து ரெண்டு தேசிய கட்சியும் வேணாம், 2 மாநில கட்சியும் வேணாம், மக்கள் நல கூட்டணி அமைப்புன்னு சொல்லி அன்னைக்கு விஜயகாந்த முதலமைச்சர் ஆக்குறன்னு ஒரு அணி அமைச்சாங்களே, அப்போ தெரியலையா கொள்கை? 2 திராவிட கட்சியை வேணாம் தானே சொன்னீங்க, 2 தேசிய கட்சியை வேணாம் தானே சொன்னீங்க. ஒரே ஒரு தேர்தல் தோல்வி, உடனே போய் திமுக கிட்ட சரண்டர் ஆனீங்க, கம்யூனிஸ்டுகளும் திருமாவளவனும். அதனால கொள்கை என்பது தேர்தலை பொறுத்தவரை இவர்களுக்கு யாருக்கும் கொள்கை இல்லை. எங்கள் தெளிவான முடிவு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அந்த கருத்திலே ஒத்திருக்கின்ற எல்லோரையும் ஓரணியிலே சேர்க்கின்ற முயற்சியில் தான் நாங்கள் ஈடுபடுவோம். முன்னவரோட கேள்விக்கு சூர்யாட்ட பதில கேட்டுருவோம். 2014க்கு முன்பாக வரைக்கும் நடந்தது. அந்த காலத்தில் அண்ணா அதை பேசினார், இவர் பேசினார், இந்த கூட்டணி வந்தது, இதெல்லாம் விடுங்க. 2000 இல்லை நான் கரெக்டாக சொல்கிறேன். 2014 இந்திய அரசியலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாற்றம், அதற்கு ஒரு பாசிச தன்மை, இதெல்லாம் உருவாயிருக்கு. ஒரு மாநிலம் என்பது கேள்விக்குறியாகுது. அதுக்கு முன்னாடிலாம் ஒரே நாடுன்னு யாரும் பேசல. அதற்கு முன்னாடி ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே இதெல்லாம் யாரும் பேசல. இவ்வளவு நேரம் பேசுனீங்கல்ல, அமைதியா இருந்தா இல்லையா? இவ்வளவு நேரம் பேசுனீங்கல்ல, இவ்வளவு நேரம் பேசுனீங்கல்ல, இவ்வளவு நேரம் பேசுனீங்கல்ல, அமைதியா இருந்தல்ல. 18 வருஷம் நான் சொல்றது காதுல கேக்குதா? நான் இவ்வளவு நேரம் பேசும்போது அமைதியா உட்கார்ந்தல்ல. எதிர்க்கட்சியா வந்தா உங்களுக்கு இவ்வளவு நேரம் நீ என்னத்தையும் பேசுங்க ஐயா. நான் இவ்வளவு நேரம் பேச 18 வருஷம் இவ்வளவு நேரம் நீ பேசும்போது சும்மா இருந்தனா இல்லையா? இவ்வளவு நேரம் பேசும்போது நீங்க பேசும்போது இவ்வளவு நேரம் நான் பேசும்போது சும்மா தானே இருந்தேன். கேட்டல நீங்க பேசுனத. நான் பேசுறத கேளுங்க. கேக்குறேன். ஏன் குறுக்க வரீங்க? கேக்குறேன் சொல்லுங்க. 18 ஆண்டு மத்தியில ஆட்சி நான் பேசுறத கேளுங்க. பேசுங்க கேக்குறேன். கேளுங்க. நீங்க குறுக்க வரீங்க. அத முதல்ல கேளுங்க. 2014க்கு பின்னாடி இந்திய அரசியல் என்பது வேறு ஒரு வடிவத்துக்கு போகிறது. இந்தியாவில் மாநிலங்கள் இருக்குமா இல்லையா? மாநிலம் என்ற கட்டமைப்பு இருக்குமா இல்லையா? இதெல்லாம் கேள்விக்குறியாக மாறுகிற பொழுது, ஒரு பாசிசத்தன்மை வருகிற பொழுது, எல்லா அரசியல் கட்சிகளும் தமிழ்நாட்டில் பாஜகவிற்கு எதிராக என்ன செய்யறாங்க? திரள்றாங்க. அதை கூட பார்க்காம அன்னைக்கு அப்படி ஒரு கூட்டணி, அன்னைக்கு இருந்து வாஜ்பாய் வேற, வாஜ்பாயும் திமுகவும் இணைஞ்சுதான் இருந்தாங்க. அன்னைக்கு திமுக அதை வழி நடத்தியது. ஆனா இன்னைக்கு பாஜக எல்லாரையும் கபலீகரம் செய்கிறது என்ற குற்றச்சாட்டு இந்தியாவில் அதற்கு ஏராளமான உதாரணங்கள் இருக்கிறது. அதிலிருந்து ஒரு பாசிச அபாயத்திலிருந்து மாநிலங்களை, கட்சிகளை காப்பாற்றக்கூடிய ஒரு கடமை இருக்கு. ஜெயலலிதா அம்மையாருக்கு இருந்த ஆளுமை இன்றைக்கு அதே மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கா இல்லையா? இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கட்சிகளை கூப்பிடுற நாளைக்கு அவரே பிரதமர் ஆயிட்டாருன்னா என்ன செய்வீங்க? ஜெயலலிதா அம்மையாருக்கு தான் துணை பிரதமர் ஆகிற தகுதி வருமா? அவருக்கு பிரதமர் ஆகிற தகுதி வராதா? வரும். அதற்கான ஒரு அந்த பார்வை என்பது இந்திய அளவில் மு.க. ஸ்டாலின் இன்றைக்கு பேசப்படுகிறார். பாஜக நீங்க ராகுல் காந்தி பேசப்படுவதற்கு இணையாக மு.க. ஸ்டாலின் இந்திய அளவில் பேசப்படுகிறார். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலவரம். ஜி.கே. வாசன் பேசப்படல. அப்படி அது மு.க. ஸ்டாலின் தான் பேசப்படுவார். நாங்க சொல்றோம், நீங்க நீங்க இங்க கொண்டாந்து இங்க இருக்கக்கூடிய ஆட்சி அப்படியே மாத்தி தமிழ்நாட்டை ஒரிசா சாவி தமிழ்நாட்டுக்காரங்க இல்லையா? அப்ப தமிழ்நாட்டு சாவி அமித்ஷா இல்லையா? அதற்கு பதில் சொல்லுங்க. கேட்டாங்களா இல்லையா? அத கொண்டு போய் கையில கொடுங்க. நன்றி. கையில கொடுப்பதற்கு 4 கார் மாறி போறீங்க. 4 கார் மாறி. அது நீங்க அப்ப யார் அந்த சாருக்கு பதில் சொல்லுங்க. 4 எடப்பாடியா சொல்லுவாரு. சாரு மோரல்ல இருக்கட்டே. 4 கார் மாறி அமித்ஷாவை சந்திச்ச சார் யாரு? அந்த மோர் யாரு? 4 கார் 5 கார் அதெல்லாம் சந்திச்சோம். நன்றி சார். நன்றி. இதை நாம் தொடர்ந்து பேசிதான் இருக்கோம். நன்றி. விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.